இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்தவங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த அதிகாலை வேளையில தேவனுடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிற உங்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கிறது. உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருள்வாராக. சோதரம், இன்றைய நாளிலும் நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் இன்றைய நாளில் தியானிக்க போறோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு எடுக்கணும்னா ஒரு பயணத்துக்கு ஏதுவான ஓட்டம். எதுக்கு ஓடணும், ஏன் ஓடணும், எதில் துரிதமா செயல்படணும், எதிலே துரிதமா செயல்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம நிதானித்து நம்ம கவனிக்க போறோம். ஒரு விளையாட்டுல கூட ஆரம்பத்துல சும்மா இருக்கும்போது, அமைதியா இருக்கும்போது பாருங்க, ஆட்டம் சுறுசுறுப்பா இருக்காது. கடைசி நேரத்துல ஆட்டம் தீவிரமா இருக்கும். ஏன்னா அவங்க விட்டதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அவங்களுடைய ஆட்டம் அவ்வளவு விரைவா இருக்கும், அனல் பறக்கிறாப்புல இருக்கும். இப்ப நமக்கு இந்த பூமியில தேவன் எவ்வளவு காலம் நிர்ணயித்திருக்கிறார் அப்படின்னு தெரியாது. அந்த நிர்ணயித்த காலத்துக்குள்ள நாம் ஓட்டத்தை முடிக்கணும்னா நமக்கு காலமும் தெரியாது, நம்ம செய்யற வேலையும் இன்னதென்று சரியா தெரியாது. அப்ப ஆண்டவரே நீர் நடத்துங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, எனக்கு நீர் நிர்ணயிக்கப்பட்ட காலம் தெரியாது, நான் எவ்வளவு காலம் இருப்பேன்னு தெரியாது, என்ன வேலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சரியா புரிந்து கொள்ள முடியல, அந்த காலத்தையும் என்னுடைய வேலையும் உணர்த்துங்க ஆண்டவரே அப்படி சொல்லும் போது தேவன் நம்முடைய அழகாய் நடத்த உண்மை உள்ளவராக. பிரசங்கி 9:11 நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுல பிரசங்கியான இந்த சாலமோன் ஞானி என்ன சொல்றாருன்னா, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்களுக்கு எல்லோரும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இதை பொதுமொழிபெயர்ப்பில் படிக்கும் பொழுது இன்னும் அழகா எழுதியிருப்பாங்க. உலகில் வேறொன்றையும் கண்டேன், ஓட்ட பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பதில்லை, வலிமை வாய்ந்தவரே போரில் வெற்றி அடைவார் என்பதில்லை, ஞானமுள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை, அறிவுள்ளவரே செல்வம் சேர்ப்பார் என்பதில்லை, திறமை உடையவரே பதவியில் உயர்வார் என்பதில்லை, எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாக அமைய வேண்டும். அப்ப இன்றைய தலைப்பு என்னன்னா, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது, தேவ செயல் சமயம் ஏற்படணும். இப்ப பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல அப்சலோம் மரித்த செய்தியை தாவீதுக்கு சொல்லணும். அகிமாஸ் சொல்லிவிடப்படுகிறது யோவாப் மூலியமாக. அகிமாஸ் என்ற வீரனிடம் அகிமாஸ் ஓடுறான் தாவீதுட்ட செய்தி சொல்லி. ஆனா கூசி என்ன சொல்றான், நானும் ஓடுவேன், கூசிட்ட செய்தி இல்லைனாலும் பாருங்க, அகிமாசை முந்தி ஓடுறான் ராஜாட்ட செய்தி சொல்றதுக்கு. அவர் ராஜா முந்தி வா கூசி, என்ன செய்தி சொல்லணும்னு, செய்தி என்னன்னு தெரியல. செய்தி நீங்க ராஜாவை பார்க்கணும்னா செய்தியோட போய் பார்க்கணும். வேகமா ஓடினா மட்டும் போதாது, அந்த வேகத்துல விவேகம் இருக்கணும். வேகத்தோடு விவேகத்தை கூட்டணும், வேகத்தை கூட்டக்கூடாது. அப்ப கூசி அகிமாச முந்தி ஓடினாலும் சில உண்மையான செய்திகளை புறம் தள்ளி பொய்யான செய்திகள் முந்தி செல்கிறத பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லாத செய்தி முந்தி செல்கிறத பார்க்கலாம். அப்ப அகிமாசை விட அந்த கூசியின் செய்தி ராஜாவை சென்றடைகிறத பார்க்கலாம். அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறத பார்க்கலாம், பிரயோஜனம் இல்லாததாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே 2 சாமுவேல்ல 1:10 இந்த சவுலை கொன்ற அமலேக்கியன் தாவீது நமக்கு ஏதாவது தருவான்னு சொல்லி போய் அவன்கிட்ட செய்தியை சொல்லும் போது, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்டி கொல்லுங்க அப்படி சொல்றான். அப்ப ராஜாவிடம் செய்தி இல்லாம போக கூடாது, எந்த செய்தியை கொண்டு போகணும் அப்படின்னு ஞானம் வேணும். அதே போல 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்துல சவுலுடைய மகன் இஸ்போசேத்தை பானா ரேகாப் 2 பேர் கொன்றுவாங்க. அவங்க தாவீதுட்ட போனா நமக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருவருடைய உயிரை எடுக்கிறத பார்க்கலாம். அதற்கு மாறாக தாவீது அவர்களுடைய உயிரையே எடுத்து போடுவான். அப்ப நம்ம ஓடுகிற ஓட்டம் செய்தி இருக்கணும், செய்தியில நிதானம் இருக்கணும், நிதானத்துல தெளிவு இருக்கணும். யாரை போய் பார்க்க போறோம், என்ன செய்தியை கொண்டு போக போறோம், வாழ்க்கையின் முடிவுல என்ன செய்தியை கொண்டு போக போறோங்கிற தெளிவு, அறிவு, புத்தி, ஞானம் நமக்கு இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஓட்டம், வேகம் இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, கழுகுகளை பார்க்கலும் வேகமானவன், சிங்கத்தை பார்க்கலும் பலமானவன் சவுல். அவனால தன்னை தப்புவித்துக் கொள்ள முடியல. அப்ப ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவன் வேகம் போதலை. யோனா 1:10
யோனா பாருங்க, தீர்க்கதரிசி தான், கர்த்தருடைய சமூகத்தினால தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனா அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடினான். 1:10 அழகா திரும்பவும் மறுபடியும் போட்டிருக்கும், தேவனுடைய சமூகத்திலே விலகி ஓடுறத பார்க்கலாம். மத்தேயு 26:56 சீசர்கள் அவரை சீசர்கள் விட்டு ஓடி போனார்கள் அப்படின்னு பார்க்கலாம். தேவனுடைய சமூகத்திலிருந்து ஓடி போகும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு இருளான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். தேவன் தொடும் பொழுதுதான் ஒரு பிரகாசம், தேவன் தொடும் பொழுதுதான் ஒரு பிரகாசம். ஆமோஸ் 2:14 பாத்தீங்கன்னா, வேகமாய் ஓடினவன் ஓடியும் புகலிடமில்லை. அப்ப இங்கே விவேகம் இல்லாத ஓட்டம் பலன் தராது. விவேகத்தோடு ஓடணும். விவேகத்தோடு வேகமா இருந்தா மட்டும் போதுமா? அதுல விவேகம் இருக்கணும். ஏன்னா எரேமியா 2:23 ஒரு சூழ்நிலையில ஒரு வாக்கியம் வருது, தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம் நீ. ஓட்டத்துல ஒரு சீர் இருக்கணும், ஒரு சிறப்பு இருக்கணும், செய்தி இருக்கணும், செய்தியோட பலன் இருக்கணும். அப்ப இங்கே தாறுமாறாய் ஓடுகிறவர்களை பார்த்து எரேமியா என்ன சொல்றாரு? தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ அப்படிங்கிறார். அப்ப இங்கே நம்மளுடைய வேகத்துல விவேகம் இல்லை அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். நீதிமொழிகள் 20:21 ஆரம்பத்திலே துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆரம்பத்திலே ஒரு இடத்துல இருந்து பணம் வரும் பொழுது ஏன் பணம் வருது, எப்படி பணம் வருது நிதானித்து அறியணும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கீழ்படியில இருந்து அப்படியே மேல்படியில போகணும். கீழ்படியில இருந்து டக்குன்னு மேல்படியில போக முடியாது. அப்ப தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு சமயம் காலம் நிர்ணயித்து வைக்கிறத பார்க்கலாம். அப்ப நாம எப்படி ஓடணும்? சில பரிசுத்தமல்லாதவர்கள் ஓடி விழுந்ததை பார்த்திருக்கலாம். பரிசுத்தமானவர்கள் ஓடி எப்படி தங்களுடைய ஜெய ஜீவியத்தை காத்து கொண்டார்கள் அதை நம்ம தெளிவா பார்க்கணும். எலியா பிந்தி ஓடினாலும் முந்தி இலக்கை அடைந்தவர். எலியா ஆகாப் ரதம் முன்னாடி போயிடுச்சு, அவன் தான் போக சொன்னான். ஆனா ஆகாப் ரதத்தை முந்தி ஓடக்கூடிய ஒரு பலன் எலியாவுக்கு இருந்ததை பார்க்கலாம். குதிரை வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா? குதிரை வேகத்துக்கு ஈடு கொடுத்தது மட்டுமல்லாமல் குதிரையை தாண்டி ஓடக்கூடிய வலிமையை எலியா பெற்றிருந்தான். ஆகாப்பை விட அவன் முந்தி இலக்கை அடைந்தான் பார்க்கலாம். அதே போல இங்க பார்க்கலாம், ஆகாப்பை முந்தியவன் எலியான்னு பார்க்கலாம். எலியாவோட ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்தவன் எலிசா பயங்கரமான பாருங்க, ஒரு ஆவியிலே பசி தாகம் கொண்டவன் யாக்கோபை போல இரட்டிப்பான வரத்தை வாங்குவதற்காக பகல் முழுவதும் பிரயாணப்பட்டு ஓடி அவன் இரட்டிப்பான வரத்தை வாங்கி கொண்டான். எலியா பின்பு ஓடின எலிசா ஜெயித்தான். ஆனா பாருங்க, எலிசா பின்பு ஓடின கேயாசி யாருக்கு பின்னாடி ஓடணும்? எலிசாவுக்கு பின்னாடி தானே ஓடணும். அவன் கேயாசிக்கு பின்பாக ஓடி அவனிடத்துல எதையாவது வாங்குவேன்னு சொல்லிட்டு அவன் குஷ்டரோகத்தை வாங்கி கொண்டு வந்ததை பார்க்கலாம். அப்ப தேவ மனிதர்களோடு ஓடும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பலன் தாங்க, சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க அப்படின்னு நாம தேவனிடத்துல மன்றாடணும். எலியா பிந்தி ஓடினாலும் முந்தி இலக்கை அடைந்தார். நாம அதுல கவனமா இருக்கணும். நம்ம ஓடும்பொழுது ஒரு சில இழப்புகள் வரலாம், ஆனா அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா இழப்பு வந்துதான் ஆகணும். ஆதியாகமம் 39:12 யோசேப்பு போத்திபாருடைய மனைவி தன்னை தவறான நடத்தைக்கு அழைக்கிறான்னு சொன்ன உடனே தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போனதை பார்க்கலாம். சரிங்களா? தவறா ஒரு சுதந்திரம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிறார் கர்த்தர். அப்ப யோசேப்பு பாருங்க, தன்னுக்கு தேவன் கொடுத்த தரிசனம், கதிர்கட்டுகள் தன்னை வணங்கும், சூரிய சந்திர நட்சத்திரங்களை தன்னை வணங்கும் என்ற தரிசனம் நிறைவேறணும்னா இப்ப இந்த அற்பமான வஸ்திரத்தை விட்டு ஓடி போவது நலமா இருக்கும் என்று சொல்லி அவன் ஓடி போனாலும் சிறைச்சாலையில போனாலும் தன்னை சுத்தமானாக பரிசுத்தமானாக பாதுகாத்துக் கொள்கிறத பார்க்கலாம். இப்ப தேவனுடைய சமூகம் இதற்கெல்லாம் நமக்கு துணை புரியணும். ஒரு உன்னத பாட்டு 1 அதிகாரம் 4வது வசனத்துல ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கும். என்னை இழுத்துக் கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஆண்டவர் இழுக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஓட்டம் சரியாக இருக்கும். ஆண்டவர் இழுக்கணும். சரிங்களா? நான் சரியா ஓடணும், ஆண்டவரை கீழே விழுந்துடாம ஓடணும், தடைகளை தாண்டி ஓடணும், கோணலானவர்களை கடந்து நீர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு ஓடணும் அப்படின்னா அவர் சமூகம் நம்ம இழுத்துக் கொள்ளணும். ஆதியாகமம் புத்தகத்திலே 18:7 ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகும் பொழுது பாருங்க, 3 புருஷர்கள் தரிசனமாகறாங்க. அவர்களுக்காக ஆதியாகமம் 18:7 ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். விருந்தோம்பல் சரியா எதுல துரிதம் காட்டணும், எதுல துரிதம் காட்டக்கூடாது. அவங்க பெரிய இடத்துல இருந்து வந்த ஒரு தேவர்கள் 3 பேர் வந்திருக்காங்க.
அதுல தேவன் இடைப்பட்டிருக்கிறார். அவர்களை எப்படி கவனிக்கணும்னு சொல்லி ஆபிரகாம் ஓடுறத பார்க்கலாம். இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுக்கறத பார்க்கலாம். அவன் அதை சீக்கிரமாய் சமைத்தான். அதே போல இந்த ரெபேக்காள் ஆதியாகமம் 24:20 ரெபேக்காள் சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள். ஓட்டம் ரொம்ப முக்கியம். எதுக்கு ஓடுறோம், யாருக்கு ஓடுறோம், யாருக்கு பணிவிடை செய்ய ஓடுகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை செய்ய ஓடுகிறீர்களா அல்லது பரிசுத்தம் அல்லாத விஷயங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஓட்டம் ரொம்ப முக்கியம். ஓட்டம் ரொம்ப முக்கியம். என்ன 16:47 ஆசாரிப்பு கூடாரத்து பக்கத்திலே வாதை வந்துருச்சு. தேவன் தான் அந்த வாதை அனுப்பினாரு. 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர்னா அதுல பாதி பாளையம்னா 15 லட்சம் பேரை கடந்து போகணும்னா பாருங்க, இங்க இருந்து தாம்பரம் வரைக்கும் இருக்கும், அவ்வளவு தூரம். அந்த 15 லட்சம் பேரை கடந்து ஆரோன் அந்த வாதை நிப்பாட்டுவதற்காக பலிபீடத்தில் இருந்த அக்கினியை தூப கலசத்திலே போட்டு விட்டு 80 வயதுக்கு மேலான ஒரு மனிதன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு ஓடுறான் பாருங்க, வாதை நிப்பாட்டுவதற்காக. மக்கள்ல அதிகமா இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன ஆகும், 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 80 வயசுக்கு மேலான ஒரு மனிதன் தூப கலசத்துல அக்கினியை போட்டு விட்டு வாதை நிப்பாட்டுவதற்காக ஓடினான். அங்கே வாதை நிப்பாட்டப்பட்டது. எதுக்கு ஓடுறோம்? ஒரு வயசான மனிதர் எதுக்கு ஓடுறாருன்னா மனுஷர்களுடைய நன்மைக்காக ஓடுகிறார். 1 சாமுவேல் 17:17 தாவீது போர்க்களத்திலே இருக்கிற தன்னுடைய சகோதரர்களுக்காக ஓட்டமாய் ஓடி போய் உணவுப் பொருட்களை கொடுக்கிறத பார்க்கலாம். எதுக்கு ஓடுறோம்? ரொம்ப கவனம். தேவையில்லாம ஓடி தேவையில்லாத காரியங்களை சிக்கிக்கொள்ளாதீங்க. தேவன் நியாய தீர்ப்பை உண்டு பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். எபிரேயர் 12:1 இதுதான் முக்கியமான வசனம். இதுலதான் நம்ம தியானிக்க போறோம். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ன? உங்களுடைய அழைப்பு என்ன? முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுடைய அழைப்பு என்ன? தேவன் பக்கத்து வீட்டுக்காரங்களே, சொந்தக்காரங்களே, உறவினர்களே, உங்களோடு வேலை செய்தவர்களே அழைக்காம உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்னா ஆதீனத்திலே உங்கள் மேல வைத்த கிருபை. அந்த அழைப்பை சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு என்ன ஓட்டம், உங்களுடைய ட்ராக் என்ன, ட்ராக்கை மீறி ஓடினா பதக்கம் கிடைக்காது. இந்தியாவில் ஒலிம்பிக்ல சைனி வில்சன் இந்தியாவுக்காக ஓடி தங்கப்பதக்கம் வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி ஒரு சில நிமிடங்கள்ல முடிவு தெரிஞ்சிருச்சு, ட்ராக் மாதிரி ஓடிட்டாங்க, தங்கப்பதக்கம் பறிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன நியமித்த ஓட்டம், அதே கவனமா பார்த்து ஓடுங்க. மற்றவங்க ட்ராக்கை பிடிச்சு ஓடாதீங்க. உங்களுக்கு அடுத்தவங்க அஸ்திபாரத்து மேலே நீங்க கட்ட விருப்பப்படாதீங்க. உங்களுக்கு என்று ஒரு சுயமான அஸ்திபாரம். எவன் எந்த அஸ்திபாரத்து மேலே அந்த வீட்டை கட்டுகிறான் அப்படின்னு பவுல் அழகா சொல்றார். அப்ப பொறுமையா ஓடணும். பொறுமையா ஓடும்போது எப்படி ஓடணும்? பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடணும். எப்படி வேணாலும் ஓடலாம். சிலர் கைகால் இல்லாம ஓடலாம், சிலர் மனைவி இல்லாம ஓடலாம், துணை இல்லாம ஓடலாம், குளிர்ல ஓடலாம், வெயில்ல ஓடலாம், தகாத சூழ்நிலையில ஓடலாம். ஓடிட்டு இருக்கணும் கர்த்தருக்குள்ளே. எரிகிற வரைக்கும் தான் நெருப்பு. எரிஞ்சிருச்சுன்னா அது கறி, யாரும் மதிக்க மாட்டாங்க. பலிபீடத்துல அக்கினி எரிஞ்சு கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கணும். அதான் தேவன் சொன்ன நமக்கு கட்டளை. இருதயத்துல ஸ்தோத்திரம், தேவனை பற்றிய வைராக்கியம் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். எதுக்கு ஓடுறோம்? ஏன் ஓடுறோம்? இவ்வளவு பிரயாசப்பட்டு ஓடுறோமே. வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, நம்முடைய உறவினர்களுக்கு, சபைக்காக ஓடுறோமே. அதை நம்ம நிதானித்து அறியணும். தேவன் எனக்கு வைத்திருக்கிற அழைப்பு என்ன? 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவாங்க, ஆயினும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வார் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஓட்ட யார்? எல்லாரும் ஓடுறாங்க. நல்லவனும் ஓடுறான், கெட்டவனும் ஓடுறான், நீதிமானும் ஓடுறான், அக்கிரமக்காரனும் ஓடுறான், பாவியும் ஓடுறான், பரிசுத்தவானும் ஓடுறான். அப்படி நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஆனா ஓட்ட பந்தயத்தின் முடிவில் யார் பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார்கள்? தேவன் அது முன்வைக்கிறார் நமக்கு முன்பாக. சரிங்களா? அப்போஸ்தலர் 20:24 ஒரு அந்த வசனத்துல ஒரு வரி போட்டிருக்கு. என்னன்னா, ஓட்டத்தை சந்தோஷமா ஓடணும். தேவன் உங்களுக்கு அழைத்திருக்கிற அழைப்பை புரிந்து கொண்டு ஓட்டத்தை சந்தோஷமா ஓடணும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணியை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை சந்தோஷமா நடத்துக்க தெரியணும். அது குறைவோ நிறைவோ, இருக்கிற பொருள் முக்கியம் இல்லை, மனசு முக்கியம். இந்த மனசை வச்சு இந்த பொருளை அழகா செலவழிக்கலாம். 10 லட்சம் மாத வருமானம் வந்து அதை குடும்பம் நடத்த முடியாம தவிக்கிறவங்களும் பார்க்கலாம்.
10,000 ரூபாய் வச்சு அழகா குடும்பத்தை மெயின்டைன் பண்றவங்களே நம்ம பார்க்கலாம். அப்ப ஓட்டத்தை எப்படி ஓடணும்? சந்தோஷமா ஓடணும். 2 தீமோத்தேயு 4:7 கர்த்தராகிய ஆண்டவர் பவுல் மூலமா என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்கே ஓட்டம் ரொம்ப முக்கியம். எப்படிலாம் ஓடுறீங்க? ஆரம்பத்திலிருந்து உங்க குழந்தை பருவத்திலிருந்து உங்கள் முதுமை பருவம் வரைக்கும் தேவன் உங்களுடைய ஓட்டத்தை நடவடிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நல்ல பலனை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால நான் ஏன் ஓடணும், எதுக்கு ஓடணும், இப்ப ஓட்டத்துல எந்த இடத்துல இருக்கிறேன்? கிணறு தாண்டினவன் சரிங்களா, கிணறை தாண்டித்தான் அடுத்துதான் அவன் சிந்திக்கணுமே தவிர அப்ப பாதி கிணறை தாண்டிட்டோம் அப்படின்னு நினைச்சா உள்ள விழுந்துருவான். அப்ப தேவன் நமக்காக வைத்திருக்கிறேன், தேவனே நீர் எனக்காக என்ன திட்டத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், என்னுடைய இலக்கு என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன, என்னுடைய அழைப்பு என்ன, முதலாவதுலே அதுல ஸ்திரப்பட்டுறோம். அதுல ஸ்திரப்படும் பொழுதுதான் நம்ம அடுத்த காரியத்தை எடுத்து வெற்றி பெற முடியும். எலியா அவனுக்கு நிர்ணயித்திருக்க இலக்கு தெளிவா தெரிஞ்சு, அதே போல எலிசா தனக்கு நிர்ணயித்திருக்க இலக்கு தெளிவா தெரிஞ்சு. கேயாசிக்கு தெரியல. கேயாசி எலியா பாருங்க, அவ்வளவு ஒரு குதிரையின் ஓட்டத்திற்கு மிஞ்சி ஓடி இலக்கை வெற்றி பெற்று அடைந்தவன். குதிரையை மிஞ்சி இலக்கை அடைஞ்சிட்டான். எலியாவின் ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்கணும்னா அது கூடாத காரியம். எலியா பலத்த தீர்க்கதரிசி, கருத்தாய் ஜெபிக்கிறவன், அவனுக்கும் ஒருத்தன் ஈடு கொடுத்தான். அவன் தான் எலிசா. எலிசா பயங்கரமா ஓடினான். ஒரு நாள் முழுவதும் பிரயாணப்பட்டு போய் இரட்டையான அந்த ஆவியின் வரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அடுத்து கேயாசி எல்லாம் நினைச்சிருப்பாங்க இவன் எலிசாவோட பெரிய ஆளா வருமா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆரம்பத்திலே அழிந்து போனான். பார்க்கலாம். அவன் பாருங்க, அவன் எலியாவுக்கு பின்பாக ஓடுறான். எலிசா எப்படியாவது வரத்தை வாங்கிட்டான். இவன் பாருங்க, எலிசாவுக்கு பின்பாக கேயாசி ஓடாம நாகமானுக்கு பின்பாக ஓடுறான், புறஜாதியானுக்கு பின்பாக ஓடுறான். சரிங்களா? அவன் தேசத்துக்கு போறான். அவன் பின்னாடி ஓடி எதையாயிலும் பெற்றுக்கொள்வேன். என்ன அவனுடைய நினைப்பு? என்ன? ஒருத்தவங்க பின்னாடி போய் எதையாயிலும் நான் பெற்றுக்கொள்வேன். எதையாயிலும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை அழைக்கல. உங்களுக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பெற்றுக்கொள்ளும்படிதான். எதையாயிலும் கேயாசியை போல நாம் அல்ல, ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படல. உங்களுக்கு தேவன் ஆதீனத்திலே என்ன முன்குறித்து வைத்திருக்கிறார் அது நல்லா புரியணும். சரிங்களா? யோசேப்பு நல்ல ஒரு பாருங்க, யோசேப்பு சொன்னதெல்லாம் நடந்தது, சொன்னபடியே நடந்தது. அவன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யோசேப்பு சொன்னதெல்லாம் நடந்தது, சொன்னபடியே நடந்தது. நம்ம சொல்றதுக்கு என்ன காரணம்? அவன் ஆரம்பத்திலே ஓட்டத்திலே சிலவற்றை இழந்தான். அப்ப நாம ஓடும் பொழுது சரிங்களா, சிலவற்றை இழக்கணும். சிலவற்றை இழந்தாதான் புதியவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். ஏன்னா எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்மளோடு இருக்கிறார். அவன் யோசேப்பு தன்னுடைய வஸ்திரத்தை தான் விட்டு ஓடினான். பாருங்க, அவன் எத்தனையோ பேருக்கு வஸ்திரம் கொடுக்கிறவனாக மாறினான், ராஜாக்களை அவன் கட்டுப்படுத்தினான். அப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அப்ப ஆண்டவரே எனக்கு நியமித்த ஓட்டம் நான் எப்படி ஆண்டவரை இலக்கை நோக்கி ஓடுகிறது? உன்னத பாட்டு 1:4 என்னை இழுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே, உமக்கு பின்பாக ஓடி வருவோம். அதனால நாம ஓட்டத்திலே துரிதமாய் செயல்பட்டவர்கள் தப்பிக்கிறாங்க. எந்த சமயத்துல எதை முடிவெடுக்கணும் அப்படின்னு துரிதமாய் செயல்பட்டவங்க தப்பிக்கிறாங்க. தூக்கத்திலே இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறவங்க பாருங்க தப்பிக்க முடியாம போறதை பார்க்கலாம். நாளை செய்யலாம் இந்த வேலையை, நாளைக்கு செய்யலாம் இந்த வேலையை, நாளை ஒருபோதும் வராது. இன்றுதான் நிரந்தரம். கடைசி நேரத்துல ஒரு விளையாட்டு போட்டியில ஆட்டம் தீவிரமா இருக்கும். இதே போல பாருங்க, காலம் இனி செல்லாது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். காலம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நாட்களை விசேஷித்து உள்ளங்கள் அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த காலத்திலே நான் என்ன செய்யணும்? தேவன் இயேசுவுக்கு 3.5 வருட காலங்கள் கொடுத்தார். அந்த 3.5 வருட காலங்கள் இயேசுக்கு நன்றாய் தெரிந்தது. அந்த 3.5 வருட காலங்கள்ல இயேசு நன்மை செய்கிறவராக இந்த பூமியிலே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நமக்கு பிறகாக நம்மளுடைய நன்மையான விஷயங்கள் பேசப்படணுமே தவிர அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு நம்மை பற்றி மற்றவர்கள் சொல்லக்கூடாது. நமக்கு பின்பாக வருகிற நம்மளுடைய சந்ததிகள் நம்மளை பற்றி பெருமையா தான் பேசணுமே தவிர நம்மளுடைய அச்சு அடையாளங்கள் இயேசுவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற ஒன்றாக இருக்கக்கூடாது. அப்ப இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இடைபடுகிறார். என்னன்னா, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது. வேகத்தோடு விவேகம் வேண்டும். வேகத்தோடு
நாம் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேகத்திலே ஒரு வேகம் இருக்கணும். சரிங்களா? 2 சாமுவேல் 4:4 இந்த வேலைக்காரி மேவிபோசேத்தோட தாதி, அவளை வளர்க்குறவ ஒரு குழந்தைய தூக்கி ஓடுற அவசரத்துல குழந்தைய கீழே போட்டு குழந்தைக்கு 2 காலும் உடம்பா போச்சு. மேவிபோசேத் இப்போ ஓடும் பொழுது நாம மட்டும் ஓடல, நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம குடும்பம் இருக்குது, சமூகம் இருக்குது. அப்ப நாம ஓடும் பொழுது மற்றவர்களுக்கு இழப்பு வந்துடக்கூடாது, அதுல கவனமா இருக்கணும். அந்த மேவிபோசேத்தோட தாதி ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாம சவுளை கொண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே இவன் குழந்தைய தூக்கி ஓடுறா. அது குழந்தை எங்கிருந்து எப்படி போட்டான்னு தெரியல, 2 ஆளும் உடம்பாய் போனது. அப்ப நம்மளுடைய ஓட்டத்துல நம்மளை நம்பி குழந்தைகள் இருக்காங்க, சமூகம் இருக்கிறது. தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார். நம்முடைய ஓட்டத்தினால அடுத்தவர்களுக்கு இழப்பு வந்துடும், நமக்கு இழப்பு வந்துடக்கூடாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் அறிந்து ஓடணும், இன்னதென்று அறிந்து ஓடணும். அதனால நம்ம கடைசியா பார்த்து முடிக்கலாம். அந்த எபிரேயர் 12:1 ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலைகளை ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனையே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வேன், நல்வாழ்வை பெற்றுக்கொள்வேன், பொருளாதாரத்தில் செழிப்பை பெற்றுக்கொள்வேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன், வரங்களை பெற்றுக்கொள்வேன், கர்த்தருடைய நல்ல வார்த்தையை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுவோம். நம்முடைய ஓட்டத்துக்கு தேவன் துணை நிற்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.